ஹலோ ஷோல், வெல்கம் டு ஏடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்டட் டேங்க் ஸ்கேப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம டேங்க்கில் இன்னொரு பிளான்டட் டேங்க் ஸ்கேப்பிங் வீடியோ வரப்போகுது. நம்மக்கிட்ட இருக்க இப்போ ஓல்டு டேங்கை தான் இப்போ நம்ம அப்கிரேட் பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு 60 சென்டிமீட்டர் வச்சுருந்தோம். இப்போ அப்கிரேட் பண்ணி ஒரு 90 சென்டிமீட்டர் டேங்க்குக்கு மாறியாச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 90 சென்டிமீட்டர் டேங்க்குக்கான டேபிள் அண்ட் மேட்டை போட்டோம். ஸோ டேங்கை கூட்டி சீக்கிரம் அது மேலே வைக்கலாம். அதை வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த மேட்டை பற்றி சொல்லிடுறேன், ஓகேங்களா. ஸோ இந்த மேட்டை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுவாங்க, தெர்மாக்கோல்ஸு. தெர்மாக்கோல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டே பை டே ஆகும்போது பிஞ்சு வந்துடும். ஸோ அது வந்து நல்லா இருக்காது. பட் இது அப்படி கிடையாது, இது நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மேட்டு. ஓகே, நம்ம டேங்கை மேலே வச்சிடலாமா? டேங்க் மேலே வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேங்க்கு பின்னாடி வந்து ஸ்டிக்கர்லாம் ஒட்டிட்டோம், அது முன்னாடியே ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ட்ரிஃப்ட்வுட், இது தான் ஹார்ட் பீஸே இந்த டேங்க்குள்ளே, ஓகேங்களா. அண்டு சிலிவ் ராக்ஸ் எல்லாம் இருக்குது, நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ட்ரிஃப்ட்வுட்டை நல்லா பாருங்கள் எப்படி இருக்குதுன்றத. ஸோ இந்த ட்ரிஃப்ட்வுட் பார்த்தீங்கன்னா ஒரு செலக்டிவ் பீஸ்னே சொல்லலாம். பிகாஸ் இந்த மாதிரி ட்ரிஃப்ட்வுட்லாம் கொஞ்சம் கிடைக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் அட்டகாசமாக இருக்குது, நல்லா இருக்கிறதுனால எடுத்துட்டோம். அந்த ட்ரிஃப்ட்வுட் கீழே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சிலிவ் ஸ்டோன்ஸை வச்சு கொஞ்சம் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ ட்ரிஃப்ட்வுட் எப்படி ஐடியானா, ட்ரிஃப்ட்வுட் வந்து அது ட்ரிஃப்ட்வுட்டாகவே இல்லை, ஆக்சுவலி ஒரு மரம் சாஞ்சு பாறைக்கு நடுவில் இப்படி இருக்கிற மாதிரி தான் ஒரு ஐடியா. ஸோ அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கேவ் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து டேங்க்குள்ளே வந்து ஹைட் ஏற்றணும். ஸோ ஹைட் ஏற்றுறதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து இந்த ஜிப் பேக் இருக்குது பாருங்கள், அதில் வந்து லாவா சிப்ஸ், ஓகேங்களா, அதை போட்டுட்டு நாங்கள் பின்னாடி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஹைட் ஏற்றிட்டு அது கீழே கொஞ்சம் நடுவு பாகம் இருக்கும் பாருங்கள், அது கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக வச்சுருக்கோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இங்கேருந்து செங்குத்தாக மேலே போகிற மாதிரி இருக்காது, அப்படியே கொஞ்சம் பொறுமையாக அழகாக மேலே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து டேங்க்லேருந்து நீங்கள் அந்த வியூ பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ட்ரிஃப்ட்வுட் அண்ட் ராக்ஸ் எல்லாம் வச்சு ஆக்சுவலி நம்ம எப்படி இமேஜின் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் முன்னாடியே வந்து இமேஜின் பண்ணி ராக்ஸ்லாம் வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டோம். ஸோ இனி அது மாதிரி அரேஞ்ச் பண்ணால் போதும். பட் இங்கே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சாலுமே இப்போ நம்ம வந்து அது வந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம வச்சு பண்ணும்போது வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா பின்னாடி லைட்டாக கொஞ்சம் தூக்கி இருக்கும் அண்ட் முன்னாடி லைட்டாக இறங்கி இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்ற மாதிரி தான் வரும். ஸோ அதனால் வந்து இதுக்கேற்ற மாதிரி இப்போ செட் பண்ணுறது தான் ஐடியா. ஸோ இப்போ வந்து இதுக்காக எவ்வளோ நேரம் ஆகுன்றது தெரியாது. ஆக்சுவலி இந்த டைம் தான் ரொம்ப பொறுமையாக பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இந்த வீடியோலாம் நான் எடுக்கும்போது ஆக்சுவலி டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 அந்த மாதிரி ஆகிருக்கும். நாங்கள் வந்து முடித்ததே என்னமோ ஒரு 3 o'clock அந்த மாதிரி டைமுக்கு தான் நாங்கள் முடித்ததே ஸ்கேப்பிங்க. பிகாஸ் நம்மளுக்கு ரொம்ப பொறுமை வேணும், ஓகேங்களா. ஸோ வச்சு ஒன்று நம்ம பார்த்த மாதிரி எப்படி இருக்குது, ராக்கெலாம் நம்ம எப்படி ஃபோட்டோ எடுத்த மாதிரி தான் வைக்கிறோமான்றது நல்லா பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஃபோட்டோ ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் சர்ஃபேஸில் பண்ணுது நான் சொன்ன மாதிரி. ஸோ இப்போது வந்து டேங்க்கில் இருக்கிறது ஃப்ளாட் சர்ஃபேஸ் கிடையாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ டேங்க்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் அப்படி இப்படி ஏறி இறங்கும். பட் அதை நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்ச மாதிரி கொஞ்சம் ஆங்கிளை செட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் இப்போ இங்கே வேலையே. பட் இதுதான் இங்கே இப்போ ரொம்ப நேரம் வேலையாக இருக்க போது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 2-3 நாள் எடுத்து பண்ணுவோம். சில டைம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் முடிச்சிருது உண்டு. ஸோ அது நமக்கு எப்படி ஒரு மாதிரி நம்ம ஃபிக்ஸ் ஆகிட்டோம், பிடிச்சிச்சா செம்மையாக இருக்குதுடா அப்படின்னா ஓகே, நம்ம இதில் அப்படியே போட்டு எல்லாம் அப்படியே உள்ளே வச்சு ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பிடிக்கிற வரைக்கும் ஒரு ராக்கையும் மாற்றிக்கிட்டே இருப்போம். எக்ஸ்ட்ராவாக 4-5 சிலிவ் ராக்ஸ் வேறு இருக்குது, அதையும் நாங்கள் வந்து எடுத்து வச்சு பார்ப்போம். எது எங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஸோ அதை மட்டும்தான் கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் நம்ம இப்படியே தான் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ ஒன்று எடுத்து மாற்றிக்கிட்டு ஸோ இது வந்து ரொம்ப நேரம் போயிருக்கோம். நான் வேணால் உங்களுக்கு டக்குன்னு ஸ்கிப் பண்ணி உங்களுக்கு முடிச்சு விட்டுறேன். இல்லாட்டி இது மட்டுமே இந்த வீடியோ மட்டுமே உங்களுக்கு 40 நிமிஷம் எடுத்துகிட்டு போயிருக்கோம், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போயிடலாம்.
ஃபைனலி எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு திருப்தி ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து லெஃப்ட் சைட் பார்த்துட்ருக்கோம் பாருங்கள். ஸோ லெஃப்ட் சைடு நான் வந்து மார்க் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ அந்த சைடு வந்து பக்காவாக ஒட்டிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ராக்ஸ் எல்லாம் பக்காவாக இன்டர்லாக் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் ட்ரிஃப்ட்வுடும் பக்காவாக அதுக்கேற்ற மாதிரி நல்லா சூப்பராக வந்துருச்சு. ஸோ அப்படியே ராக்குக்கு நடுவில் ஒரு மாதிரி பெரிய வேறு போகிற மாதிரியே இருக்குது. ஸோ அப்படியே ஒரு மரம் சாஞ்சி அந்த ராக்குக்கு நடுவில் போகிற மாதிரியே ஒரு ஃபீலு. பட் இங்கே வந்து நாங்கள் பின்னாடி ஒரு ராக்கை ஆட் பண்ணலான்னு இருக்கோம். பிகாஸ் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தூக்கிட்டு வர மாதிரி இருந்தாலும் நல்லாயிருக்கும்னு யோசிக்கிறோம். ஸோ நாங்களும் அந்த மாதிரி யோசிச்சு ஒரு ராக் ஆட் பண்ணோம். ஸோ அந்த ராக் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது எப்படி இருக்குதுன்றதை பாருங்கள். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு கேவுக்கு உள்ளே போகிற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அது அந்த டைரெக்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரிஞ்சு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் ஓகேங்களா. ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, ராக் அப்படி இப்படி மலிஞ்சு தான் இருக்கும். பட் ஒரு நேச்சுரலாக எப்படி கேவ் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், கொஞ்சம் அந்த ராக்ஸ்லாம் உடஞ்சி இப்படி மாதிரி ஒரு மாதிரியாக இருக்குமோ அது மாதிரி. ஸோ அதுக்கடி தான் நாங்கள் வந்து கேவே பிளான் பண்ணுறோம். ஸோ இதுதான் நாங்கள் இப்போ வச்சுருக்க ஸ்கேப் செட்டப்பு. ஸோ இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணணுமா வேணாமான்றது இன்னும் யோசிக்கிறோம். ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு நாள் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நல்லா அப்படி இப்படி மாற்றி ஒரு ஒன்றும் பண்ணிக்கிட்டு ஸோ இதுதான் கன்ஃபார்ம்டா அப்படின்னு ஆகிற வரைக்கும் அப்படி மாற்றிக்கிட்டே இருப்போம். ஸோ இப்போதைக்கு எங்கள் ஐடியா வந்து இதுதான். முக்கால்வாசி பின்னாடி வந்து நாங்கள் ராக்ஸை வைக்கிறது அவாய்ட் பண்ணுறலான்னு தான் பார்க்குறோம். ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளான்ட்லாம் வரப்போகுது. ஸோ பிளான்ட் அங்கே வைக்கணும். ராக்ஸ்லாம் வச்சிட்டோன்னா பிளான் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ இதுதான் ஃபைனலாக நாங்கள் முடிவு பண்ணது. ஸோ இனி நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்து பார்ப்போம். ஏதாவது சேஞ்சஸ்லாம் லைட்டாக பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை வச்சு வேறு ஏதாவது ராக்கில் ஆட் பண்ணும்போது ஏதாவது சேஞ்சஸ் அது நல்லா இருக்குதான்றதை பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு எங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதை பிடிச்சிருக்கு, இது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது நல்ல ஒரு லுக்கு கொடுக்குது. ஸோ இனி சாயில் போடும்போது பார்த்திங்கன்னா அது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இது வந்து ஒட்டணும். ஸோ இந்த கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா. அண்ட் ஃபைனலி ஒரு 6 ஹவர்ஸோ ஒரு 7 ஹவர்ஸோ கழிச்சிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிட்டோம் இதுக்குன்னு. அண்ட் இதோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் அக்வாஸ்கேப்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஃபோட்டோஸை ஷேர் பண்ணோம். ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, அவங்களோட சஜஷன்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ வெங்கி ப்ரோ பார்த்திங்கன்னா அவர் வந்து லில்லி பைப்ஸ் நாங்கள் வந்து ரெண்டுமே ரைட் சைடில் வச்சுருந்தோம் ஓகேங்களா, சாரி லெஃப்ட் சைடில் வச்சுருந்தோம். ஸோ அவர் ஒரு பைப் அந்த சைடு நவுத்தி வைக்க சொல்லியிருந்தார். ஸோ ஆனால் வியூ மறைக்குது, அது வந்து நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தார். ஸோ நாங்கள் வந்து அந்த சைடு அதை மாற்றிட்டோம். நாங்கள் ஏன் 2 லில்லி பைப்பும் இந்த சைடு வச்சிட்டோன்னா தண்ணி வந்து சின்ன டியூப்பாக இருந்தால் நல்லா கொஞ்சம் செட் பண்ணி நல்லா எடுக்கும். அதுக்காக தான் நாங்கள் வச்சோம். பட் அது வந்து அவர் சொன்ன மாதிரி வியூ மறைக்கிறதுனால ஒரு பைப்பை நமக்கு அந்த சைடு தள்ளி விட்டோம், இன்னொரு பைப் மட்டும் இங்கே வச்சுக்கிட்டோம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா டிஷ்யூ பேப்பர்ஸை வச்சு நம்ம ராக்ஸ்க்கு நடுவில் டிஷ்யூ பேப்பர்ஸை வைக்க போகிறோம். ஸோ அது வந்து ராக்ஸ் அண்டு வுட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி அந்த ராக்ஸ் எல்லாமே அப்படியே பிடிச்சி வச்சுக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ எல்லாமே பேப்பர்ஸை வைக்க போகிறோம், டிஷ்யூ பேப்பர்ஸை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கம் இருக்குது, அந்த க்ளூ வச்சு நம்ம என்ன பண்ணுவோன்னா அதில் ஊற்றுவோம். ஸோ அது ஊற்றும் போது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். பட் அதுலேருந்து ஒரு ஸ்மோக் மாதிரி ஒரு வரும், அது வந்து சுவாசிக்காமல் இருக்கிறது தான் நல்லது. அதை வந்து இது பண்ணும்போது எங்களுக்கு என்னென்னா மூக்கெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்தது, மூச்சே கூட விட முடியல எங்களால். ஸோ டிஷ்யூ பேப்பர்ஸ்லாம் வச்சுட்டு ஒன்று ஒட்டுறதுக்குள்ளே எங்களுக்கு எவ்வளோ அப்படி ஆயிடுச்சு எங்களுக்கு. பட் ஃபைனலி ஒட்டி முடிச்சிட்டோம். பட் இன்னும் முடிக்கல, ஒட்டுற ப்ராசஸ் தான் இப்போ போய்கிட்டுருக்கு ஓகேங்களா. ஸோ எப்படி டிஷ்யூ பேப்பரில் எங்கெங்கெல்லாம் வைக்கிறோன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ டிஷ்யூ பேப்பர் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக எங்கெங்கெல்லாம் கான்டாக்ட் இருக்கும் வுட்டுக்கு, ராக்குக்கு அண்டு பக்கத்து ராக்குக்கு அண்டு மெயினாக அது வந்து நம்ம டேங்க்லேருந்து பார்க்கும்போது அதை ஒட்டி இருக்குன்றது தெரியக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒட்டணும், அதுதான் மெயின் கான்செப்ட் ஓகேங்களா. ஸோ அதுதான் இப்போ நாங்கள் வந்து ஒன்றா எங்கெல்லாம் கேப் இருக்குது, எங்கெல்லாம் ஒட்டினா நம்மளுக்கு வந்து தெரியாது, எங்கெல்லாம் ஒட்டினா தெரியும். ஸோ அந்த இடத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ அப்படி பார்த்து தான் ஓட்டணும். இப்போதைக்கு நாங்கள் வந்து டிஷ்யூ பேப்பர் சும்மா அங்கே வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒட்டுற ப்ராசஸ்க்கு நேராக போயிடலாம் வாங்க. ஃபைனலி டிஷ்யூ பேப்பர்ஸ் எல்லாம் வச்சாச்சு. இப்போ வந்து கம் ஒட்டுற ப்ராசஸ் தான். ஸோ பட்டுன்னு ஒட்டிடணும்.
இங்கே தாங்க இப்போ மூக்கு எரிச்சல் தலைவலியெல்லாம் வரப்போகுது. ஏன்னா இது வந்து ஒட்டும் போது பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் புகைலாம் வர ஆரம்பிக்கும். அண்டு ஸ்மெல்லும் அது வந்து ஹெவியாக இருக்கும் ஸ்மெல்லு. ஏதோ ரப்பரு தீஞ்சு எரிஞ்சு போன மாதிரி இருக்கும் ஸ்மெல், அப்படி இருக்கும். அதனாலே வந்து நம்மளுக்கு வந்து மூக்கெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ மூச்சே முட்ட ஆரம்பிக்கும் சம்டைம்ஸ்லாம். எங்களுக்குலாம் வந்து மூச்சு முட்டாவே ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் நேரத்துக்கு மேலே. நாங்கள் வந்து டக்குன்னு எல்லாமே இப்போ ஒட்ட ஆரம்பிச்சிருவோம். ஸோ பார்த்து நம்ம எங்கெல்லாம் டிஷ்யூ பேப்பர் வச்சோமோ அந்த இடத்துல மட்டும்தான் ஊற்றுறோம். ஓகேங்களா, கரெக்டாக அந்த டிஷ்யூ பேப்பர் மேலே ஊற்றுறோம். ஸோ ரொம்ப அதிகமாகலாம் ஊற்ற மாட்டோங்க, கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றுவோம். ஸோ அது வந்து நல்லா இறுக்கமாக ஒட்டிக்கும், டக்குன்னு காஞ்சிரும். நீங்கள் நினைக்கிற மாதிரி லேட் ஆகும்லாம் கிடையாது, டக்குன்னு காஞ்சிரும். ஸோ டக்குன்னு காஞ்சி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். ஸோ ஸ்கேப் அப்படியே எங்கேயுமே நவுறாது. இது பண்ணுறது மூலிமா பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணும்போது கை எங்கேயா இடித்தாலுமே ராக்லேருந்து உட்டு நவுந்து வர்றது இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்காது. ஸோ எல்லாம் பக்காவாக ஒட்டிட்டு அப்படியே இருக்கும். ஸோ அதான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறது. ஓகேங்களா, அண்ட் இதையும் எல்லாம் பொறுமையாக ஒட்டுறது நீங்கள் எல்லாம் உட்காந்து பார்க்க மாட்டீங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ இதே நாங்கள் வந்து ஃபாஸ்ட் ஃபார்மேட்டில் ஓட்டிடுறோம். ஓகேங்களா, டோன்ட் வரி. ஸோ நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, முடிஞ்ச அளவுக்கு வெளியே தெரியாத மாதிரி ஓட்டணுன்றது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒட்டுறது வந்து வெளியே தெரிகிற சூழ்நிலை வரும். ஸோ அந்த இடத்துல தான் இப்போ நம்ம வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லாவே வெளியே தெரிகிற ஒரு இடம் தான். ஸோ இந்த இடத்துல நம்ம ஏன் ஓட்டுறோன்னா, கீழே இருக்க அந்த ரைட் அண்ட் லெஃப்ட் ராக்குக்கு பாருங்கள், அந்த ராக்குக்கும் நல்லாவே ஒரு கனெக்ஷன் இருக்கணும். ஸோ அப்படி ரெண்டும் நல்லா ஒட்டிக்கிட்டு இருந்ததுன்னா அது அப்படி நவராது இப்படி நவராது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா, ஸோ பின்னாடி இருக்கிற ராக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வந்து ஒரு நிற்க வச்சுருக்கோம். ஸோ அது பேலன்ஸே இல்லாமல் நிற்கிது. இதோட ஒட்டிட்டோன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்க ஆரம்பிக்கும். ஸோ அது நம்ம வந்து இந்த ராக் கூட கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்ட போகிறோம். ஸோ இந்த இடம் வந்து கொஞ்சம் வெளியே தெரியும், பட் அது தெரியாத மாதிரி மறைக்கிறதுன்றது கொஞ்சம் உங்களுக்கு அப்புறமா காட்டுறாரு எப்படின்றத. ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு நம்ம நல்லா எல்லாம் தள்ளிக்கிட்டு அது மேலே க்ளூ வந்து போடணும். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. ஏன்னா கொடுத்துட்டிங்கன்னா பின்னாடி இருக்க ராக்கும் நவுந்து போயிடும். ஓரளவுக்கு நம்ம அந்த இடத்துல நல்லா ஒட்டுற மாதிரி, அதனால் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துட்டு எல்லா டிஷ்யூ பேப்பர்ஸையும் வச்சுட்டு கொஞ்சம் நம்ம அப்படியே லிக்விடாக ஊற்றினா போதும். ஸோ க்ளூ அப்படியே பொறுமையாக ஊற்றிட்டோன்னா பக்காவாக ஊற்றிடும். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையாக வெளியே வந்து பளிச்சுன்னு தெரியும். ஸோ இதை மறைய வைக்கிறது இது மட்டும் கிடையாது. இப்போ நம்ம ஒன்று ஓட்டினோம் பார்த்திங்களா, அதெல்லாம் லைட்டாக பிட்டாக வெள்ளையாக அங்கே தெரிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி ப்ரோ மறைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. அதை வச்சு நாங்கள் மறைச்சி காட்டுறோம். ஓகேங்களா, ஸோ அது என்ன டெக்னிக்குன்றதை பாருங்கள். ஸோ இப்போ ஆக்சுவலி வந்து இப்படி நாங்கள் வந்து ஒட்டி வச்சிட்டோம். ஸோ ஒட்டி வச்சிட்டதுக்கப்புறம் சாயில் போடணும்ல, ஸோ அதுக்காக வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் காயணும் நல்லாவே, அதுக்காக தான். ஸோ நல்லாவே காஞ்சக்கப்புறம் நம்ம வந்து சாயில் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ அது வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி என்ன ஏதுன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போதைக்கு இந்த இடம் மட்டும் எங்களுக்கு திருப்தியாக ரெண்டும் ஸ்ட்ராங்காக ஒட்டிகிட்டு இருக்கு அப்படின்ற அளவுக்கு எங்களுக்கு தோன்ற வரைக்கும் போட்டு நாங்கள் க்ளூவை போட்டு ரொப்ப தான் போகிறோம். ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டக்கப்புறம் இது எப்படி மறைக்கிறது அண்டு எப்படி நாங்கள் வந்து சாயில் போட்டு நம்ம எப்படி இது ஒரு ஐடியா பண்ணோன்றதை கிளைமேக்ஸில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து டேரெக்டாக இதெல்லாம் மறைக்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம வந்து ஓட ஆரம்பிச்சிடலாமா. ஸோ அதை எதை வச்சு மறைக்க போகிறோன்னா, இந்த சாயிலை வச்சு தான் நம்ம மறைக்க போகிறோம். ஸோ சாயிலை பார்த்திங்கன்னா பிடிச்சி அந்த நம்ம டிஷ்யூலாம் ஒட்டியிருக்கோம் பாருங்கள், அது மேலே அப்படியே க்ளூ போட்டு அது மேலே அப்படியே இந்த சாயிலை பிடிச்சி போட்டுருவோம். அது திருப்பி அது மேலே க்ளூவை போட்டுருவோம். அது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு கருப்பாக ஒரு மாதிரி ஷேடோ மாதிரி அந்த இடத்துல அது இருக்கும். நம்ம அக்வேரியம் சாயில் அதில் போடும்போது அதோட நல்லாவே அது பிளெண்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து அது பெருசாக அது இருக்கிறது தெரியாது. இதுவே நீங்கள் வந்து உட்டை கட் பண்ணி உட்டெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு அங்கே வந்து சாயிலை உடச்சி போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல அது கருப்பாக நல்லா தக்காக தெரியும். ஸோ அங்கே வந்து நீங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அங்கே நீங்கள் உட்டை கட் பண்ணுறீங்கன்னா உட்டை கட் பண்ணும்போது உட்டுலேருந்து வர தூள்கள் இருக்குது பாருங்கள், அந்த தூள்களை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து நீங்கள் சில்வர் பொடியாக பிடிச்சிட்டு அந்த சில்வர் வந்து அந்த தூளை கூட நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவே நல்லா சூப்பராக பிளெண்ட் ஆகிடும் அந்த ராக்கோட. பட் எங்ககிட்ட இப்போதைக்கு சில்வர் வந்து உடைக்க அண்ட் அதை உடச்சி தூள் ஆக்குற அளவுக்கு இப்போது மனசு இல்லை. அதனால் வந்து நாங்கள் அதை அப்படியே விட்டு வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் யாராவது கொஞ்சம் அந்த இடத்துல வந்து எங்களுக்கு சாயில் போட்டு ஆறாகனா கரெக்டாக அந்த சில்வர் கலரில் இருந்தோம்னா நீங்கள் வந்து சில்வர் உடச்சி நல்லா தூளாக்கிட்டு இல்லாட்டி சின்ன சிப்ஸ் ஆக்கிட்டு அதை வைக்கிற மாதிரியே இருக்கும். பெஸ்ட்டு அது நல்லா தூளாக பொடிச்சிட்டு அது மேலே ஒட்டுறது தான் நல்லது. ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே அப்படியே பிளெண்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் தெரியாது, அப்படியே நேச்சர்லேயே இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஒட்டி வச்ச மாதிரி தெரியாது.
ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டு நல்லா ஒட்டிட போகிறோம். ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் டோன்ட் வரி ஷோல், இந்த இடத்துல நானே உங்களுக்காக ஸ்கிப் பண்ணுறேன். இப்போ முக்கால்வாசி இடத்த நம்ம வந்து இந்த சாயில்லாம் போட்டு கொஞ்சம் மறைச்சிருக்கோம் அந்த டிஷ்யூ பேப்பரை. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தொக்கா வெளியே தெரிய இடம் இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சாயிலை பிடிச்சி போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த இடம் மெயினாக மறைக்கிறது தான் என்னோடய கோலே. ஸோ அதை வந்து அந்த ஒயிட்டாக அந்த டிஷ்யூ பேப்பரை வந்து முக்கால்வாசி மறைச்சிடணும். ஸோ கீழெல்லாம் வந்து நாங்கள் அப்படியே விட்டுற போகிறோம். பிகாஸ் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சாயில் வந்துடும். ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு அது வந்து அதுவே மறைச்சிடும். பட் மேலே நல்லா மறைக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். அதனால் வந்து நல்லா கொஞ்சம் பிடிச்சி நல்லா அது மேலே ஒட்டுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் நல்லா ஒட்டிட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஷோல் ஃபைனலி நம்ம வந்து எல்லாமே கவர் பண்ணியாச்சு, எல்லாமே நல்லா ஒட்டியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அக்ரிலிக் சாயிலில் தான் போட போகிறோம். ஸோ இதை வந்து அக்ரிலிக் சாயிலில் போட்டு நம்ம வந்து கொஞ்சம் எல்லாம் எப்படி பிளெண்ட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி பண்ண போகிறோம். ஸோ வந்து ஒரு பேக் தான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பேக் வந்து 9 லிட்டர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நாங்கள் வந்து இப்போ எல்லாத்தையும் ஓரளவுக்கு பெட்டு மாதிரி ஆக்கலாம். ஓகேங்களா? ஸோ பெட்டு மாதிரி ஆக்கி எங்கெல்லாம் வந்து கொஞ்சம் சாயில் அதிகமாக வேணுமோ அங்கெல்லாம் கொஞ்சம் தள்ளிவிட்டு இன்னும் ஒரு பேக் போடுவோம். பட் இது கொஞ்சம் நாங்கள் வந்து எல்லாம் நவுத்தி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பேக் எடுத்து போடுவோம். இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா ராக் சாண்டை தான் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். என்னென்னா ராக் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, கொஞ்சம் ராக் வந்து மண்ணுக்கு அடிக்குள்ளே பாதியும், அந்த பாதி ராக் மண்ணுக்கு வெளியில் இருக்கும்போது எப்படி ஒரு லுக்கு தருமோ, ஸோ அந்த மாதிரி லுக்கை தான் இப்போ நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ சாயில்னால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் போட்டு அண்டு அந்த ராக் ஆண்டையும் கொஞ்சம் சாயில் அப்படி இப்படி கொஞ்சம் ஏறி இறங்கி அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ அதை வந்து ஒரு முடிவு ஆகிட்டதுக்கப்புறம் திருப்பி இன்னும் சாயில் கொட்டுவோம். அதை சாயில் கொட்டிட்டு அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் எல்லாம் அப்படி இப்படி பரப்பி தான் வைப்போம். இதெல்லாம் அவ்வளோவா கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டோம். இன்னும் அடுத்த ஒரு சாயில் போடும்போது தான் அதில் தான் நம்ம வந்து வச்சு நவுத்தி ஒரு அளவுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 1.5 இன்ச் 1 இன்ச் எதிர்பார்க்குறோம் ஹைட்டு சாயிலு. பின்னாடி கொஞ்சம் நல்லா பிளான்ட் வைக்கிற மாதிரி, ஏன்னா ஒரு பேக் வச்சுருக்கோம். ஸோ அதுவும் இல்லாமல் அங்கே நல்லா கொஞ்சம் 2 இன்ச் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஏன்னா பிளான்ட் ஈஸியாக நடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அங்கே நல்லாவே ஒரு 2.5 அந்தளவுக்கு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அண்ட் ஷோ இதே நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்றதை பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து வெறும் 9 லிட்டர் சாயில் தான் போட்டிருக்கோம். இன்னும் ஒரு 9 லிட்டர் சாயில் பேக் பேலன்ஸ் இருக்குது. அதையும் நம்ம போட்டு தான் ஆகணும். இப்போதைக்கு பாருங்கள் அது எப்படி இருக்குதுன்றதை. ஸோ இப்படி தான் இப்போ நம்ம வந்து ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து சாயிலை போட்டு அது வந்து இது மேலே அப்படியே கொஞ்சமாக அப்படியே பரப்பிட்டு கொஞ்சம் லெவலாக ஆக்கிட்டு அது வந்து என்னன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? அது ஒரு கிளைமேக்ஸாக பார்க்கலாம். இன்னொரு 9 லிட்டர் சாயில் இருக்குது. அதுக்கு முன்னாடி டாப் வியூவும் பார்த்துருங்க. ஸோ டாப் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கெல்லாம் கேப் இருக்குது அண்ட் எங்கெல்லாம் சாயில் கவர் ஆகிருக்குது, ஸோ எப்படிலாம் இருக்குதுன்றதை உங்களுக்கு அங்கேருந்து பார்த்தா தெரியும். ஸோ பாருங்கள் எங்கெல்லாம் பிளான்ட்லாம் நம்ம நிறைய வைக்கலான்றது உங்களுக்கு இந்த வியூலேருந்தே நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி பிளான்டட் டேங்க் பார்த்தீங்கன்னா வெறும் சைடு வியூ மட்டும் பார்க்க மாட்டாங்க. கீழே இருக்க வியூ நேராக டேரெக்டாக டேங்க்கை பார்க்குற வியூ மட்டும் கிடையாது. சில பேர் பார்த்தீங்கன்னா டேங்க்லேருந்து டாப் வியூலேருந்து கூட பார்ப்பாங்க. அப்பவும் பார்க்க நறுக்குன்னு இருக்கணும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நீங்கள் டாப் வியூவிலும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது. அண்ட் ஷோ இதை வந்து பார்க்கும்போது என்னென்னா வேறு லெவலில் ப்ரோ லெவலில் பண்ணுறானே அப்படின்ற மாதிரிலாம் சில பேருக்கு ஃபீல் இருக்கலாம். பட் நான் இதில் வந்து பிகினருங்களாம் இல்லை, ஒரு இன்ட்ரிமேட். ஓகேங்களா? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனும் கிடையாது, பிகினரும் கிடையாது, அதுக்கு நடுநிலை. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு பர்சன் நான். ஸோ கொஞ்சம் டேங்க் ரொம்பலாம் பெருசாலாம் இருக்காது, நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்குலாம் இருக்காது. பட் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எப்படிலாம் பண்ண முடியுமோ பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நல்லா நம்ம வந்து இந்த செகண்ட் லேயர் சாயிலையும் போட்டுட்டு இனி அதையும் உட்காந்து பொறுமையாக எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஈக்குவலாக கீழே ஒரு லெவல் லைனாக கரெக்ட் லைன் லெவலில் வச்சுட்டு, ஸோ அண்டு பின்னாடியும் கரெக்டாக கொஞ்சம் லைன் லெவலில் வச்சுட்டு அண்டு சைடு லெஃப்ட் அண்ட் ரைட்டு அதே மாதிரினா கரெக்டாக கொஞ்சம் லைன் லெவலில் வச்சுட்டு கிளைமேக்ஸை முடிச்சிடணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இப்போ வேலை. ஸோ இப்போ போட்டுட்டு எல்லாம் கொஞ்சம் அங்கங்கே எங்கெல்லாம் வைக்கணும், எங்கெல்லாம் எந்த அளவுக்கு சாயில் தேவைப்படுதுன்றதை பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ சின்னதாக ப்ரெஷ் எடுத்துகிட்டு அங்கங்கே கொஞ்சம் தேவைப்படுற அளவுக்கு கல் மேலே இருக்கிறது அண்ட் அதெல்லாம் தள்ளி போட்டு
எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பண்ணிவிட்டு ஃபைனல் டச் எப்படி இருக்குதுன்ற பாருங்கள். இதை வந்து நான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிடுறேன், கொஞ்சம் வேகமாக ஸ்கிப் பண்ணிடுறேன் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபைனல் டச். ஸோ எப்படி இருக்குதுன்றதை பாருங்கள். ஸோ இது பண்ணதுக்கு எங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துருச்சு, உட்காந்து மண்டை கசக்கி பயங்கரமாக கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ அட்டகாசமாக இருக்குது, எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எப்படி ஒரு ட்ரீ அப்படியே கொஞ்சம் சாஞ்சி இருக்கிற மாதிரி அண்ட் அதுக்கு நல்ல ஒரு கேவ் இருக்கிற மாதிரி பக்காவாக செட் ஆகிடுச்சு. ஸோ இனி ட்ராக் ஸ்டார்ட் பண்ணி ஓட விட வேண்டியதான். டாக் ஸ்டார்ட் பார்த்திங்கன்னா 2 வீக்ஸ் ஓடுற மாதிரி தான் எங்களுக்கு பிளானு. பட் நாங்கள் வந்து 4 வீக்ஸ் மேலேயே இழுத்தடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் சூன் இதோட பார்ட் 2 வீடியோவில் அவங்கள வந்து சந்திக்கிறேன். ஸோ இது எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ உங்களோட ரிவ்யூ என்னன்றது எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ ஷோல் பார்ட் 2ல் வந்து உங்களை சந்திக்கிறேன். விடைபெறுகிறேன். லைக் சப்ஸ்கிரைப். பை ஷோல்.